அதிகம் பேசி திகட்டி விடாதீர்கள். சிலரால் ஒதுக்கப்படுவீர்கள், சிலரால் மட்டம் தட்டப்படுவீர்கள். நிம்மதியின் ரகசியம்: யாரையும் வெறுக்காதீர்கள், எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், குறைவாக எதிர்பாருங்கள், அதிகம் கொடுங்கள், எப்போதும் சிரியுங்கள், எப்போதும் இறைவனை நினையுங்கள். வாழ்க்கையின் 5 கடுமையான உண்மைகள். உங்கள் நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், நேரம் திரும்ப வராது. உங்கள் சோகத்தை மறையுங்கள், யாரும் கவலைப்பட மாட்டார்கள். தனியாக இருங்கள், எல்லோரும் கடைசி வரை இருக்க மாட்டார்கள். தனிப்பட்டவராக இருங்கள், உங்களில் சிறந்ததை யாரும் விரும்ப மாட்டார்கள். அமைதியாக இருங்கள், எதுவும் நிரந்தரமில்லை. பிரியமானவர்கள் 2 விதம்தான், உரிமைக்காக சிலர், தேவைக்காக பலர். உண்மையான உள்ளத்தை காயப்படுத்தியவர் எவராயினும் பொய்யான உறவிடம் தன் அழிவை சந்திப்பர். நம்முடைய குணங்களையே பிறரிடம் தேடுகிறோம், கைரேகை போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணம் என்பதை அறியாமல். உன்னிடம் இருப்பு உள்ளவரை மட்டுமே உன் வீட்டு வாசலில் உறவினர்களின் செருப்பு கிடக்கும். மனபலம் இழந்துவிட்டால் உன் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாது. அதனால் தைரியமாக இரு. நீ எப்போதும் பலம் இருக்கு என்று எதிரியையும், பணம் இருக்கு என்று செலவையும் சம்பாதிக்க கூடாது. நம் வாழ்க்கையை அழகாக்குவதும் அலங்கோலமாக்குவதும் அவ்வப்போது நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள்தான். மணிக்கு மணி, நிமிடத்திற்கு நிமிடம் மாறும் இந்த உலகில் நிலையானது எதுவும் இல்லை. நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், நமக்கான பொறுப்புகள் என்ன என்று உணர்ந்தாலே போதும். வாழ்க்கையில் தெளிவும் நற்பெயரும் விரைவில் கிடைக்கும். ஏமாற்றி சம்பாதித்த பணத்தில் கோட்டையை கூட வாங்க முடியும், ஆனால் நிம்மதியாக கொரட்டை விட்டு தூங்க முடியாது. இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் எதையும் இழந்துவிட மாட்டோம், ஆனால் அந்த இடத்தில் ஒளி 2 மடங்காகிவிடும். நம்மால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவுவோம், அதனால் நாம் இழக்கப் போவது எதுவும் இல்லை. உதவி செய்ய அறிவு தேவையில்லை, இதயம் இருந்தால் போதும். ஒரு நிமிடம் சொல்லின் வழி பல வருடம். கவனமாக பயன்படுத்துங்கள். சில நேரங்களில் மறந்து விடுகிறோம், ஆனால் சில காயங்களையும் காயப்படுத்தியவர்களையும் மறக்க முடிவதில்லை. நீ முன்னேற வேண்டுமெனில் மற்றவர்களை கவனிக்காதே, உன்னை மட்டும் கவனி. நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்துவிட்டானே என்று எண்ணாதே. நீ வைத்த நம்பிக்கைதான் துரோகியை உனக்கு அடையாளம் காட்டியது. கொடுத்தது பெரியது என்றாலும் மறந்துடு, பெற்றது சிறியது என்றாலும் மறவாதிரு. பாவ புண்ணியம் எப்போதும் பணத்தை நோக்கி பயணம் செய்பவர்கள் பார்ப்பதில்லை. அதிகம் பேசுபவர்கள் அதில் அதிக பொய்களை கலந்திருப்பார்கள். போதும் என்ற எண்ணம் இல்லாத வரையில் உங்களுக்கு ஆனந்தம் எங்கே போனாலும் கிடைப்பதில்லை. உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உனது இன்பமாக இருக்கட்டும். அதிகாரம் எப்போதும் அன்பானவர்களை மட்டுமே கட்டுப்படுத்தும். யாரும் அறியா முகம் அனைவரிடமும் உண்டு, அது தெரியும் வரைதான் நீயும் நானும் நல்லவர்கள். நெருக்கமானவர்களிடம் அதிகம் எதிர்பார்க்காதீர்கள், அவர்களின் சிறிய மாற்றம் கூட நமக்கு ஏமாற்றம் தரும். விஷயத்தை பரப்ப வேண்டுமானால் அதை ரகசியம் என்று சொன்னால் போதும். கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே, ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவருக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது. அடுத்தவர் பின் என்று புறம் பேசாதே, அறிந்து கொள் உன் பின்னாலும் ஒருவர் இருக்கிறார் என்று. பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல, அது உயர்ந்த பண்பின் அறிகுறி. உன்னை பெற்றவர்களிடம் எப்படி நீ நடந்து கொள்கிறாயோ அப்படியே உன் பிள்ளைகளும் உன்னிடம் நடக்கும். இதில் கிடையாது எந்த விதிவிலக்கும். செலவுக்கு ஏற்ற வருமானத்தை தேடுகிறோம், வருமானம் அதிகமானால் செலவை தேடிக்கொள்கிறோம். பெரிய மனிதனாக வாழ்வதை விட நல்ல மனிதனாக வாழ முயற்சி செய். இன்றைய சின்னஞ்சிறு முயற்சிகள் அனைத்தும் நாளைய வெற்றியின் ஆணிவேர்களாகும். சில சமயம்
நாம் விலகுவதில் பிறருக்கு நன்மை ஏற்படுமானால் விலகி இருப்பதில் தவறேதுமில்லை. நல்லவர்கள் என்று யாரையும் நினைத்து விடாதே. எல்லா மனிதர்களுக்கும் இருமுகம் உண்டு. வலியும் வேதனையும் சொன்னால் புரியாது, பட்டவனுக்குத்தான் தெரியும். இன்று கடினமாக இருக்கலாம், நாளை மோசமாக கூட இருக்கலாம். நாளை மறுநாள் உன்னுடைய வெற்றி நாளாக மாறும். ஒரு மனிதனை புறக்கணித்துவிட்டு வேறு எங்கே போய்விடப் போகிறீர்கள்? இன்னும் ஒரு மனிதனை தேடித்தானே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என நினைத்து வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை. மகிழ்ச்சி நம்மை தேடி வரும். தகுதிகள் சிறைப்பட்டு விட்டால் திறமைகளுக்கு மதிப்பு இருக்காது. கிடைக்கவில்லை என ஏங்குவதை விட கிடைக்காதது எதுவும் நமக்கானது இல்லை என்று புரிந்து கொள். மனதளவில் இங்கு யாரும் உண்மையாக இல்லை. காரணம், மனதிற்குள் பேசுவது யாருக்கும் கேட்காது என்பதே நிதர்சனமான உண்மை. மற்றவர்களை விமர்சிப்பதும் சாடுவதும் சுலபம், அவர்களின் வாழ்க்கையை வாழ்வது மிக கடினம். தன்மானத்தை இழந்து கிடைக்கப்பெறும் அன்பு தற்கொலைக்கு இணையான ஒன்று. என் நிலையிலும் உதவாமல் ஓரமாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பவர்களை விட ஓடிச் சென்று உதவுபவர்களுக்கே பழியும் பாவமும் நிறைய சேருகிறது. யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். இறுதியில் நம்மை குற்றவாளியாக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாகி விடுவார்கள். காரியம் நடக்க பல்லை காட்டுவார்கள், காரியம் முடிந்தால் தண்ணி காட்டுவார்கள். ஆதலால் யாரையும் நம்பாதீர்கள். தனியாக போராடி கரை சேர்ந்த பின் திமிராக இருப்பதில் தப்பில்லை. உங்கள் பொன்னான நேரத்தை உங்கள் அருமை தெரியாதவர்களுக்காக தியாகம் செய்யாதீர்கள். நேரத்தோடு சேர்த்து நீங்களும் வீணாக போவீர்கள். மிதமிஞ்சிய நேர்மை ஆபத்தானது. காரணம், நேரான மரங்களே முதலில் வெட்டப்படும். நேர்மையான மனிதர்களே குறிவைக்கப்படுகிறார்கள். நல்லதுக்கு மட்டுமே தலையாட்டுபவன் நண்பன், சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுபவன் கள்வன். அழும்போதும் விழும்போதும் ஆறுதல் தேடாதீர்கள், அவமானமே மிஞ்சும். நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதனால் ஏற்படும் வலி அதிகம்தான். ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக்கொள். கடினம்தான், ஆனால் இதுவே நிரந்தரம். ஒருவருக்கு நீ 1000 உதவிகள் செய்து இருக்கலாம். ஆனால் ஒரு தடவை உன்னிடம் குறை கண்டுவிட்டால் அந்த கணத்தில் நீ செய்த உதவிகள் அனைத்தையும் மறந்து விடுவார்கள். இதுதான் இந்த உலகம். எப்போதும் மலிவாக கிடைப்பதனால்தான் சில நேரம் நீங்கள் மதிக்கப்படாமலேயே இருக்கிறீர்கள். அவ்வப்போது அரிதாகவும் இருங்கள். அப்போதுதான் நீங்களும் ஒருவராக தேடப்படுவீர்கள். உன் கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே. ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு. நீ நீயாகவே இரு. விரும்பியவர்கள் வரட்டும், விலகியவர்கள் போகட்டும். உன் மதிப்பு தெரியும் போது அவர்கள் தானாகவே வருவார்கள். கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னில் மறைந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு. நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசிக்கும் போது நாம் என்னென்ன செய்தோம் என்பதையும் நீ யோசி. தீர்வு எளிதில் கிடைக்கும். எப்போதும் உன் குறைகளை மட்டும் சொல்லி பழகியவர் உன் நிறைகளை சொல்லப் போவதில்லை. அவரிடமிருந்து விலகு. ஆசைகளை புல்லாய் முளைக்கும் போதே கிள்ளி ஏறி, மரமானால் சிரமம் தரும் உனக்கு. பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பாருங்கள். அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும். காட்டு சிங்கமாக இருந்தாலும் படுத்து கிடக்காமல் ஓடினால்தான் பசிக்கு இரை கிடைக்கும். கட்டி தங்கமாக இருந்தாலும் வெப்பம் தாங்கினால்தான் நகைக்கு மதிப்பு கிடைக்கும். மனித வாழ்வும் இப்படித்தான். எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போங்கள். ஆனால் உங்களால் ஒருவர் அழவோ அழியவோ கூடாது என்பதில் மட்டும் உறுதியாக இருங்கள். நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம், தப்பில்லை. ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பி கூட பார்க்கக்கூடாது. பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே. அப்படி செய்வதனால் கூடுவது உன் தலைக்கணமே தவிர மதிப்பல்ல. உணர்ந்தவன் உயர்வான். எளிமையாக இருப்பது உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். உண்மையான அறிவாளி தன் ரகசியத்தை தானே வைத்துக் கொள்வான். விமர்சனங்களுக்கு அஞ்சாதே. தன் மீதும் தன் திறமையின் மீதும் நம்பிக்கை இல்லாதவன்தான் விமர்சனங்களை கண்டு அஞ்சுவான். நீ யாரிடம் உன் ரகசியங்களை சொல்கிறாயோ அவரிடம் உன் சுதந்திரத்தை இழப்பாய்.
எண்ணங்கள் ஒரு சுமையல்ல, தேவையற்ற எண்ணங்களே சுமையானவை. உன் மனதை நீ சொன்னபடி இருக்க பழக்கு. முடியவில்லை என்றால் நீ யாருக்கும் அறிவுரை சொல்லாதே. உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உனக்கில்லை, நிராகரித்தவருக்கே என்பதை புரிந்து கொள். பயம், வியப்பு இரண்டுமே ஆபத்து. பயந்தால் அடுத்த அடி நகர முடியாது, வியந்தால் அடுத்த நொடி கடக்க முடியாது. இன்றைய சின்னஞ்சிறு முயற்சிகள் அனைத்தும் நாளைய வெற்றியின் ஆணிவேராகும். மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் கொள், உனக்கான நாளைய துன்பத்தை இன்று நீ விதைத்து கொண்டிருக்கிறாய் என்று. உணர்ச்சி வசப்பட்டு வரும் வார்த்தைகளை விட அமைதியாக வரும் வார்த்தைகளில்தான் உண்மையும் உறுதியும் அதிகம். நீ நல்லவனாக இருந்தும் உலகமே உன்னை குறை சொன்னாலும் சோர்வடைந்து விடாதே. கண்டுகொள்ளாமல் கடந்து செல். திரும்பி பார்த்தால் குறை சொன்னவர்கள் அதே இடத்தில்தான் இருப்பார்கள். சில சமயம் நாம் விலகுவதில் பிறருக்கு நன்மை ஏற்படுமானால் விலகி இருப்பதில் தவறேதுமில்லை. எதை உன்னிடமிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாதோ அதுதான் உன்னுடையது. தன்னம்பிக்கை, தெளிவு, துணிச்சல் இந்த மூன்றும் ஒருவனை எப்போதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும். தவறான தொடக்கம் மோசமான முடிவை தரும். எண்ணங்கள் ஒரு சுமையல்ல, தேவையற்ற எண்ணங்களே சுமையானவை. நீ எல்லாம் எனக்கு சமமா என ஏளனமாக பார்ப்பவர்களிடம் நான் உனக்கு சமம் அல்ல, கொஞ்சம் மேலே என உணர்த்தும்படி நம் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டாலே போதும். நல்லவர்கள் என்று யாரையும் நினைத்து விடாதே. எல்லா மனிதர்களுக்கும் இருமுகம் உண்டு. உன்னை சிலையாக செதுக்கிக் கொள்ள பலரது துரோகங்களும் சிலரது அவமானங்களும் தான் உனக்கு ஒளியாக இருக்கும். ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவனுக்கு கொஞ்சமாவது அறிவு உண்டு. ஆனால் எல்லாம் தெரியும் என்று நினைப்பவன் முழு மூடன். இன்று கடினமாக இருக்கலாம், நாளை மோசமாக கூட இருக்கலாம். நாளை மறுநாள் உன்னுடைய வெற்றி நாளாக மாறும். நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே. எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. ஆத்திரம் என்பது அடுத்தவர் செய்த பிழைக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என நினைத்து வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை, மகிழ்ச்சி நம்மை தேடி வரும். தகுதிகள் சிறைப்பட்டு விட்டால் திறமைகளுக்கு மதிப்பு இருக்காது. கிடைக்கவில்லை என ஏங்குவதை விட கிடைக்காதது எதுவும் நமக்கானது இல்லை என்று புரிந்து கொள். அறியாமை எல்லோருக்கும் ஒன்று, ஆனால் அறியாத விஷயங்கள் வெவ்வேறானவை. காதலிக்கவே தெரியாத ஆணும் தன் மீது உருகி உருகி காதல் கொள்ள நினைக்கும் பெண்ணும் தான் சிறந்த ஜோடிகள். மற்றவர்களின் பலவீனமான நேரங்களை நம் வெற்றிக்கு சாதகமாக முயற்சிப்பது என்பது நம்மையே அழித்துக் கொள்வதற்கு சமமாக கருதப்படும். பேசுவதையெல்லாம் தவறாகவே புரிந்து கொள்பவரிடம் பேச்சை குறைத்துக் கொள்வதே நல்லது. சரியாய் பேசுகிறோமா என்பதை விட சரியானவர்களிடம் பேசுகிறோமா என்பதுதான் முக்கியம். யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. இக்கால உறவுகள் சிதைந்து போவதற்கு முக்கிய காரணமாய் அமைவது தவறான கற்பனைகள்தான். உண்மையில்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. இது பாடமல்ல, பட்ட காயம். எதையும் சரியாக தேர்ந்தெடுக்க தவறினால் அனுசரிப்பதை தவிர வேறு வழியில்லை. உண்மைக்கு உறவுகள் இல்லை, ஆனால் பொய்களுக்கு இந்த உலகத்தில் உறவுகள் அதிகம். ஒரு நல்லவனை ஏமாற்றுவது வைரத்தை தூக்கி எறிந்துவிட்டு பாறையை எடுப்பது போன்றது. குத்தி கிழிக்கின்ற முள்ளாக இருந்தாலும் சரி, குத்தி காட்டுகின்ற மனுஷனாக இருந்தாலும் சரி, தூக்கி ஒரு ஓரமாக போட்டுவிடுங்கள். இல்லையென்றால் மறுபடியும் நம்மைத்தான் காயப்படுத்தும். கிண்டல் கேலி செய்து திட்டி முறைத்து சென்றாலும் வாழ்வில் உயரம் தொடும் வழியை மட்டும் கற்றுக் கொடுக்கும் பழிவாங்க தெரியாத பட்டாம்பூச்சிகள் ஆசிரியர்கள். நியாயமான முடிவுகளை ஏற்றுக்கொள்ளாத சமூகத்தில்தான் வாழ்கின்றோம். நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு பதிலாக ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஏமாற்றங்கள் குறைவாக இருக்கும். கைவிட்டு போனதை எண்ணி கவலை கொள்வது மிகப்பெரிய முட்டாள்தனம். நடிக்க தெரியாதவர்களிடம் உறவுகள் நிலைப்பதில்லை.
காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே, காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். போராடி தோற்பதும் வாழ்வில் ஒரு அங்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்கு அல்ல, உன்னில் மறைந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு. முடிந்ததையும் சரி, இழந்ததையும் சரி, எப்போதும் உன் நினைவில் கொண்டு வராதே. விளக்கிற்கு வெளிச்சம் தர மட்டும்தான் தெரியும், தேவை எங்கு என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். உண்மையான அறிவாளி தன் ரகசியத்தை தானே வைத்துக் கொள்வான். மனைவிதானே, பெற்ற பிள்ளைகள்தானே என்று யாரிடமும் சொல்ல மாட்டான். வலியும் வேதனையும் சொன்னால் புரியாது, பட்டவனுக்குத்தான் தெரியும். தேவை இல்லை என்ற மனநிலையை நெருக்கமாக இருந்த உறவுகளால் மட்டுமே ஏற்படுத்த முடியும். பொறாமை, கோபம் எல்லாமே ஆசை பெற்றெடுத்த குழந்தைகள்தான். ஒரு முறை தெரியாமல் ஏமாறலாம், ஆனால் மீண்டும் மீண்டும் ஏமாறுவது நம் தவறு. ஊமைகள் உண்மையை மறைக்க முயல்வதில்லை. உணவுக்காக பூனையும் பகைக்காக மனிதனும் பக்கத்து வீட்டை நோட்டம் போடுவதில் பூனையை மிஞ்சிவிடுவான் மனிதன். நீ யாரென்று நிரூபிக்க உன்னிடம் உண்மை இருந்தால் போதும். நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மனத்தெளிவு 1000 ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தாலும் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம். செயற்கை சிவமானால் வாழ்க்கை வளமாகும். திருச்சிற்றம்பலம். தவறை மாற்றிக்கொள்ள தயக்கம் ஒருபோதும் தேவையில்லை. ஏதோ ஒரு இடத்தில் தேவைக்காக சிலர் இறங்கி போய்விடுகின்றனர். வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசைதான், நம்மை யாரெல்லாம் தாழ்த்தி பார்க்க நினைத்தார்களோ அவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும். கஷ்டங்கள்தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும். கஷ்டங்கள் இல்லையென்றால் நமக்கு முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே வராது.